அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு உம்ராவோட vlog டே 1ல இருக்கோம். சஃபா மர்வால வந்து நடக்கிறதுக்கோ இல்லை தொங்கோட்டம் ஓடுறதுக்கோ எந்த வித உதவும் தேவையில்லை. தொங்கோட்டம் ஓடுறது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் ஆண்கள் மட்டும் ஓடுவாங்க, பெண்கள் அப்படியே நிற்பாங்க. தொங்கோட்டம் இந்த க்ரீன் லைட் ஆரம்பித்த இடத்துல தொங்கோட்டம் ஆரம்பிக்கணும், முடிகிற இடத்துல நார்மலாக வாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் சஃபாக்கோ மருவாக்கோ வரப்ப நான் சொல்லக்கூடிய திக்ர ஓதணும் 3 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு அன்ஜஸ வஅதஹு வநஸர அப்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. நடுவில் செப்பரேட்டாக வயசானவங்களுக்குன்னு போகிறதுக்கு இல்லை வீல் சேரில் தள்ளுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே அவங்க சஃபா மர்வா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் எலக்ட்ரிக் வேனு நம்மளாக தனியாக ரெண்டுக்கு எடுத்து போகலாம். அது 150 ரியாலோ 200 ரியாலோ சொன்னாங்க. அது நீங்கள் பண்ணி போகிறதுனாலும் போகலாம். நீங்கள் போட்டிருக்கு பாருங்கள் க்ரீன் கலர் போர்டில், அதுக்கு எப்படி போகணுன்னு சொல்லி. சஃபாவில் ஆரம்பித்து 7வது இது மர்வாவில் முடிகிறப்போ, மர்வாலை முடிச்சுட்டு எக்ஸிட் வந்து பக்கத்துலேயே இருக்கும், அப்படியே எக்ஸிட் போகலாம். ஃபைனலான ஃபர்லு வந்து முடியெடுக்கிறது 4வது ஃபர்லு. இதை முடிச்சுட்டு போய் முடியெடுத்துட்டா நீங்கள் வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் எந்த சட்டமும் உம்ராவுடைய சட்டமும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ அது 7 டைம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ மொட்டை அடிக்க வந்துட்டோம். இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உம்ரா முடிச்சுட்டு வரப்போ அவங்க வந்து கூப்பிட்ருவாங்க இங்கே உள்ள கடைக்காரவங்கெல்லாம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கடை ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு கடையில் அடிச்சுக்கிட்டோம். 5 ரியால் வாங்கினாங்க. 5 ரியால்னால் நம்ம ஒரு காசுக்கு ஒரு 125 ரூபான்னு வச்சுங்களேன். ஸோ ஃபைனாக மொட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டோம். சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. மதியான சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. மீன் வச்சுருந்தாங்க. மீன் வந்து இங்கே சவுதியில் உள்ள ஒரு மீன். அந்த மீன் வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, நல்லா பெரிய பெரிய மீன். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸில் வந்து வெண்டிக்காய், அதுக்கப்புறம் மீன் குழம்பு. வெண்டிக்காவுமே பார்த்திங்கன்னா இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்கே விளைஞ்சது. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போயிட்டோம். நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த vlogல வந்து எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம்,